Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம பாலாக காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் பாலை ஆற வச்சிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது 10 டீஸ்பூன் இருக்கும். சுகரை நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதிலிருந்து கேரமல் பண்ண போகிறோம். கேரமல் தயாரிக்கும் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விடலாம். நம்ம சக்கரை பாகு எடுக்கிற மாதிரி தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதோட கலர் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கிளறிக்கலாம். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கேரமல் கலர் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் கூட நம்ம தயாரித்த கேரமலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வரைக்கும் இதை வச்சுடுங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அது ஊறி இருக்கும். பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போது கிளாஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலராக வாங்கிக்கோங்க. அதுதான் ஜிகர்தண்டால சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண கேரமல் பாலை கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால்கோவா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்முடைய மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் போய் தான் நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.